அனைவருக்கும் வணக்கம். இப்ப கடைசியா நம்ம மகாசிவராத்திரி கிளாஸஸ் வந்திருப்பீங்க. அந்த கிளாஸஸோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாருமே எவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க முடிச்சு போகும்போது உங்க ஃபேஸஸ பார்த்தாலே தெரிஞ்சிருந்துச்சு. ஒரு கன்டினியூஸா ஒரு 8 ஹார்ஸ் தூங்காம, அவ்வளோ ஒரு ஆக்டிவா சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு மெடிடேஷன் செஷனோட எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அது எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு நீங்க போயிருப்பீங்க. லாஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டு 2 வாரம் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ திடீர்னு ஏன் இந்த வீடியோ அப்படின்னா ஆக்சுவலி நாங்க கொஞ்சம் வெளிய ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்கு ஒரு query வந்துருந்துச்சு. என்னன்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து, நம்ம இந்த பிராக்டிஸஸ்லாம் பண்ணும்போது நமக்கு சில விதமான எனர்ஜிஸ் நம்ம உடம்புக்குள்ள கெயின் ஆகுது. ஸோ இத யூஸ் பண்ணி அடுத்தவங்கள ஹீல் பண்ணலாமா? நம்மள செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாமா? இல்ல மத்தவங்கள பண்ணலாமா? இது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சடனா இந்த ஒரு விஷயம் எல்லாருமே இன்னைக்கு வரைக்குமே மிஸ்டேக் பண்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம உள்ள போம்போது. ஸோ இத பத்தின ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா நான் இந்த இடத்துல குடுக்கணும் அப்படின்னு நினைச்சனால தான், சரி உடனே டக்குனு இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்றோம். கிட்டத்தட்ட மணி ஒரு 3:30 இருக்கும் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது. ஸோ இத ரொம்ப தெளிவா கவனிச்சுக்கங்க. ஆன்மீகத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க, இல்ல நீங்க பிராக்டிஸஸ் எந்த விதமான பிராக்டிஸ் எடுத்தாலும் சரி, அதே குறிப்பா நம்மளுடைய எம்.ஒய்.கே ஸ்டூடண்ட்ஸுக்கும் நான் இத சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, முதல்ல உங்க உடம்புல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிங்கிறது ஜெனரேட் ஆகும். அதுக்கு நான் பேரு அது இதெல்லாம் சொல்ல விரும்பல. ரொம்ப காமனா, சிம்பிளா லேமன் அப்ரோச்ல அத நான் கொண்டு போறேன். என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க மனச ஒருநிலைப்படுத்தி நீங்க இந்த பயிற்சிகள் பண்ணும்போது என்னாகும்னா, மனம் ஒன்றா குவிக்கப்படும். அப்ப குவிச்சு நீங்க பயிற்சிகள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த மனம் குவிய குவிய ஒவ்வொரு ஆதாரங்களும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா சக்தி ஊட்ட ஆரம்பிக்கும் தனக்குள்ளே தானே. அந்த சக்திகள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க உடல் பூரா அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பிசிக்கல் பாடியிலயும், ஸ்தூல பாடியிலயும் சரி, சூக்ஷம பாடியிலயும், அதிசூக்ஷம உடல் வரைக்கும் போய் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க நார்மலா இருக்கிற இந்த பாடிய அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு கொண்டு போயிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒரு டெஸ்ட் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த மாரி எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம உடம்புல ஏற 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள சென்ஸ் பண்ண முடியும். நல்லது, கெட்டது. அதாவது இந்த இடத்துக்கு போனா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பாசிட்டிவ், நெகட்டிவ்னு என்னைக்குமே யாருமே சொல்லிறாதீங்க. ஒரு இடத்துக்கு போனா, அங்க இருக்கிற எனர்ஜிய நம்ம கெயின் பண்ணிக்கிறோமா? இல்ல அங்க இருக்கிற ஒரு பொருளோ, மனுஷனோ, இடமோ நம்ம எனர்ஜிய சக் பண்ணுதா? இந்த வார்த்தைய ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தான் யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. இங்க பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் கிடையாது. நெகட்டிவ்னு ஒரு விஷயம் கிடையாது. அத நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. அந்த ஒரு இடத்துக்கு போம்போது, அங்க இருக்கிற விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜிய சக் பண்ணுதா? இல்ல அங்கருந்து நீங்க கெயின் பண்றீங்களாங்கிறது தான் ஒரு விஷயம். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, பிராக்டிஸஸ் பண்ண பண்ண நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா, ரொம்ப சென்சிட்டிவ் ஆவீங்க. எனர்ஜிஸ்க்கு யூ வில் பிகம் ப்ரான் டூ எனர்ஜிஸ். ரொம்ப ஈஸியா அந்த விஷயங்கள சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது, உங்க உடம்புல சக்தி ஏற ஏற உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த சக்திய வச்சு அடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வரும் அப்படின்னா, நீ மத்தவங்கள குணப்படுத்தலாம், ஹீல் பண்ணலாம், செல்ஃப் ஹீலிங் பண்ணலாம், இல்ல மத்தவங்கள ஹீல் பண்ணலான்னு ஆரம்பிக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா, ஆரம்பத்தில ஃபர்ஸ்ட்டு 1 டைம், 2 டைம் ரொம்ப நல்லா இருக்கும். கியூர் ஆயிரும் எல்லாமே ஆகும். பட் இதையே ஒரு வேலையா வச்சுட்டு, நம்ம ரெகுலரா ஹீல் பண்றேன், கியூர் பண்றேன், ஹீல் பண்றேன், கியூர் பண்றேன்னு இப்ப நெறைய பேர் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அளப்பரிய எனர்ஜி இருக்க மாரி உடனே போய் தலையில கை வைக்கிறது, பிளெஸ் பண்றேங்கிறது, இது பண்றது இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நீங்க சேர்த்து வச்ச ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஒரு சக்திய அது மத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி தான். இப்ப ரொம்ப சிம்பிள்ங்க. பவர் பேங்க்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சார்ஜ் போட்டு ஏத்தி வைக்கிறீங்க. ஒரு 10,000 எம்ஏஹெச் பவர் பேங்க்ல சார்ஜ் ஏத்துறீங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்க ஃபோன்ல பேட்டரி கம்மியாகும்போது, இந்த பவர் பேங்க்ல இருந்து அந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஏத்தும்போது என்ன ஆகுது? ஃபோன் சார்ஜ் ஆயிருது. ஆனா பவர் பேங்க் என்ன ஆகுது? சார்ஜ் கம்மியாகுது இல்லையா? அதே மாரி தான் நீங்க ஒரு ஆன்மீகத்துக்குள்ள பிராக்டிஸஸ் பண்ணும்போது, நீங்க ஒரு பவர் பேங்க் மாரி சார்ஜ் ஏத்தி வச்சிருப்பீங்க. அப்ப ஆப்போசிட்ல வரவன் லோ பேட்டரி ஃபோனா இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, உங்ககிட்ட இருந்து சார்ஜ் உறிஞ்சிட்டு போயிருவான். இதனால தான் என்ன சொல்றோம் அப்டின்னா தயவு செய்து நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரீங்களா, போய் அடுத்தவன ஆசீர்வாதம் பண்றேன், பிளெஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் கியூர் பண்றேன், ஹீல் பண்றேங்கிறது பண்ணிறாதீங்க. ஆக்சுவலி உண்மைய சொல்லணும்னா, செல்ஃப் ஹீலிங்கே இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடாது தெரியுங்களா? இதுதான் உண்ம. ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை போற வரைக்கும் நம்ம செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத தவிர்த்தணும். ஏன்னா, தன்ன தானே இந்த உடம்பும், மனசும் என்ன பண்ணும்னா, சரி பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஆனா, அதுக்குன்னு ஒரு கால அளவ நீங்க குடுக்கணும். அதுக்குன்னு ஒரு தன்மையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சரி பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இத விட்டுட்டு நான் போய் அடுத்தவங்கள ஹீல் பண்றேன், கியூர் பண்றேன் அப்டின்னீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கிற பிராண சக்தி
எனர்ஜின்னா என்னங்க? வேற ஒண்ணுமே இல்ல. பிராணசக்தி தான். இந்த பிராணசக்தி என்ன ஆகும் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா விரயமாக ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஹீலிங் பண்றவங்க இவங்கலாம் என்ன ஆவாங்க அப்டின்னா, ஒரு ஒருத்தர் ரொம்ப நோய் இருக்கிறவங்களோ, இல்ல ரொம்ப பிரச்சனை இருக்கவங்கள வந்து சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா, இவங்க உடம்புல வந்து நெறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்மளோட கிளாஸஸ்ல நம்மளோட கர்மா கிளென்சிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த விஷயங்கள பண்ணி முடிக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நீங்க எல்லாருமே அங்க ரெஃப்ரெஷ் ஆவீங்க. பட் எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் அந்த எனர்ஜி ட்ராப் அப்டிங்கிறது லேசா காட்டுற மாரி வரும். பட் நமக்கு அதுக்கான கரெக்ட்டான டெக்னிக்ஸ் தெரிஞ்சனால, நமக்கு சில விஷயங்கள் நம்ம வெளிய இருந்து கிராஸ்ப் இழுத்துட்டு வரனால என்ன ஆகும் அப்டின்னா, அத வந்து நான் அங்கேயே அடியோட கட் பண்ணிருவேன். இப்ப நம்ம மகா சிவராத்திரி கிளாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப எப்படி இருந்திருப்பீங்கன்னு தெரியும். ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி நம்ம கர்மா கிளென்சிங் ப்ராசஸ் குடுத்தோம் இல்லையா? அத பண்ண உடனே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கோ, அத பண்ண நீங்க எந்த விதமான பெயின், சஃபரிங் அனுபவிச்சிருப்பீங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தாராளமா கமெண்ட்ல சொல்றதுனா சொல்லலாம். பட் அத முடிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ரிலீஃப் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் அந்த ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எங்க போயிருக்கும்? எல்லாம் யார் இனிஷியேட் பண்றாங்களோ அங்க வரும். இப்ப நான் இனிஷியேட் பண்றனால என்கிட்ட வரும்போது, நான் இத என்ன பண்ணுவேன்னா, திருப்பி டைவர்ட் பண்ணி விட்டுருவேன் வேற இடத்துக்கு. அப்ப இது என்ன நடக்கும் அப்டின்னா, கரெக்ட்டா அந்த பேலன்ஸ் இருக்கனால என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல நீங்களும் சேஃபா தப்பிச்சுருவீங்க. நானும் சேஃப் ஆயிருவேன். இது எங்க போகணுமோ, அங்க போய் மிகப்பெரிய இடத்துல இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, கட் ஆக ஆரம்பிச்சுரும். இப்போ இது தெரியாம நான் ஹீல் பண்றேன், கியூர் பண்றேன்னு நீங்க எந்தவித பேக்கப் சோர்ஸும் உங்களுக்குள்ள இல்லாம, எந்தவித உங்களுக்கு வேற ஒரு சோர்ஸ் இல்லாம நீங்க இத பண்ணுனீங்க அப்டின்னா, மிகப்பெரிய அடி உழுகுறது அப்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம். இப்ப அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து யாராவது இந்த மாரி ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க, அந்த மாஸ்டர்ஸ் இவங்க பார்த்தா டக்குனு போய் அவங்க கால்ல விழுந்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அவங்க அந்த ஒரு தன்மையில இருக்கனால, அவங்க உடல் என்ன பண்ணும்னா, சட்டுன்னு இதெல்லாம் உரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, யாரையும் கால்ல விழுக விடாதீங்க. நீங்க போய் ஆன்மீகத்துல இருக்கீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாவ தவிர வேற யார் கால்லயும் விழுகாதீங்க அப்டிங்கிறத திருப்பி திருப்பி நம்ம வலியுறுத்துறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா, யார் எந்த எண்ணத்துல இருப்பாங்க அப்டிங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ, அதனால. ஸோ இந்த விஷயத்துல வந்து தயவு செய்து தெளிவா இருந்துங்க. நான் போய் ஹீல் பண்றேன், இல்ல நான் வந்து ஒருத்தர சரி பண்றேன். நான் திரும்ப திரும்ப இத ஏன் ரிப்பீட் பண்றேன் அப்டின்னா, நெறைய பேர் பண்ற தப்பு இன்னைக்கு இதுதான். கொஞ்சம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி எனர்ஜி ஆயிருச்சு. நம்ம உடம்புல நம்ம நெனச்சதெல்லாம் நடக்குது. நம்ம கேட்டதெல்லாம் கிடைத்தது. நினைத்ததெல்லாம் பலிக்குதே, கேட்டதெல்லாம் நடக்குதே அப்டிங்கிற மாரி என்ன பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா, அவங்க உடம்புக்குள்ள மிகப்பெரிய ஏதோ ஒரு எனர்ஜி இறங்குன மாரி நெனச்சுக்கிறாங்க. அது வேற ஒண்ணுமே இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல பேசிக்கா உங்களுக்கு வர அந்த பிராண சக்தி அதிகமா உங்க உடம்புல வந்து என்ன ஆகுதுன்னா, செட்டில் ஆகுது அப்டிங்கிறது அர்த்தம். அத கரெக்ட்டா மடைமாற்றம் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு, நான் போய் வேற யாருக்காவது சரி பண்றேன், இல்ல நான் இத வச்சு ஜிமிக்ஸ் வேல காட்டுறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா, பர்ஸ்ட் அவுட் ஆயிருவீங்க, வீக் ஆயிருவீங்க, ரொம்ப டல் ஆயிருவீங்க. இப்போ ஒவ்வொரு கிளாஸ் முடியும்போதுமே வந்து தெரியும். நம்ப வந்து அந்த கிளாஸஸ் எடுத்து நீங்கலாம் வெளிய போகும்போது, நான் எப்படி ஸ்டார்ட்டிங்ல இருப்போம். பட் அந்த 8 ஹார்ஸ் கழிச்சு நான் ஆக்டிவா இருந்தாலும் என்னோட உடம்புல சில சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். நம்ம மெடிடேஷன் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமே. ஏன் அப்படின்னா, அங்க இருக்கிற எல்லா எனர்ஜிஸும் என்ன ஆகும்னா, என்ன நோக்கி வர ஆரம்பிக்கும். அத நான் சில காட் போட்டு, சில காப்புகள், சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு நம்ம அத டைவர்ட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள பாதிக்காம போயிரும். அப்படி இல்ல அப்படின்னா, மிகப்பெரிய பாதிப்பு கன்ஃபார்ம். எல்லாருமே பண்றாங்களே, பண்ணி பார்த்துரலாமே, கண்ண மூடி உட்கார்றோம், நம்மள ஹீல் பண்ணிக்கிறோம். அதெல்லாமே வந்து பண்ணாதீங்க. உங்க உடலுக்கும், உங்க மனசுக்கும் தெரியும். எப்படி உங்கள ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க ஜஸ்ட் கமாண்ட் குடுத்தீங்கனாலே போதும். அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ண ஆரம்பிச்சுக்கும். இது முக்கியமா எங்க நடக்கும்னா, நீங்க நம்மளோட முருகன் யோகக்கலை பிராக்டிஸஸ் ரெகுலரா கரெக்ட்டா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அத பண்ணிட்டு நீங்க எந்திரிக்கும்போதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கிடைக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க உங்கள ரெக்கவர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம். ஸோ அத விட்டுட்டு நான் எங்கேயாவது போய் அத பண்றேன், இத பண்றேன் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க உடம்புல இருக்கிற பிராண சக்திலாம் எங்க போகும்னே தெரியாது. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சு கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் வீணா போற மாரி தான் இருக்கும். ஸோ தயவு செய்து அத மட்டும் பார்த்துக்கங்க. இப்ப நான் சொன்னது உங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த மகா சிவராத்திரிய தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன அப்டின்னா, மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி 11 மாசம் இந்த மாத சிவராத்திரி முடிச்சு, இதோட கல்மினேஷனா மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கொண்டு போவோம். லாஸ்ட் இயர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேட்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அத அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச ஃபீட்பேக்ஸ் அட்டாச் பண்றோம். அத தொடர்ந்து நெறைய இன்னும் நெறைய பேர் அத கேட்டுக்கிட்டனாலயும், இத நம்ம வருஷம் வருஷம் பண்றனாலயும், இந்த வருஷமும் அதுக்கான பேட்சஸ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவதும் உங்களுடைய அந்த ஒரு உள்நிலைய வந்து வளர்த்து அந்த மகா சிவராத்திரிய பயனுள்ளதா யூஸ் பண்ணணும். ஏன்னா, அந்த மகா சிவராத்திரி ஒரு நாள் கூத்து கிடையாது. அது வருடம் முழுக்க உங்கள நீங்க பண்படுத்தி இப்ப எப்படி வந்து ஒரு செடி ஒண்ணு வளர்ந்து வரணும் அப்படின்னா, அதுக்கான விதைய போட்டு, அதுக்கான உரத்த போட்டு, நீர ஊத்தி, பாதுகாத்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாசமோ, 8 மாசமோ, 1 வருஷமோ வச்சா, கடைசியா ஒரு நாள் அதுல ஒரு பூ பூக்குமோ, அந்த மாரி தான் இப்பத்துலருந்து நீங்க உங்கள பண்படுத்தி கொண்டு வந்தீங்கன்னா தான், அந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற அந்த ஒரு நன்னாள்ல வந்து
உங்களோட உயிர் மலர்றத நீங்க அங்க காணலாம். இந்த கிளாஸ்ல அத வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தர் விடாம அத வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் போனாங்க. நெறைய இடத்துலருந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தாங்க. வெளி ஊர்லேருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர் இல்லாம வெளிய இருந்து எக்கச்சக்கமான இடத்துல இருந்தெல்லாம் வந்துட்டு போனாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து தெரியாமயா வந்திருப்பாங்க. ஏன் அப்டின்னா, ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாங்க. அந்த ஒரு எசன்ஸ டேஸ்ட் பண்ணாங்க. நீங்களும் அந்த எசன்ஸ டேஸ்ட் பண்ணணும்னா, நான் சும்மா எனக்கு கிடைக்கும்னு உட்காந்துருக்காம, அதுக்கான முயற்சி எடுங்க. அந்த முயற்சியும், பயிற்சியும் சேரும்போது கண்டிப்பா வந்து ஆன்மீகத்தில தேர்ச்சி அடைவீங்க அப்டிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இனி அடுத்தடுத்து ரெகுலரா மறுபடியும் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சர்வமும் சிவமயம்.